நம்முடைய சரீரத்தை மனது கட்டுப்படுத்துது, மனதை அறிவு கட்டுப்படுத்துது, அறிவை நினைவு கட்டுப்படுத்துது, நினைவை அதாவது நினைவு வந்து எண்ணம்னு சொல்லலாம். இதெல்லாம் உணர்வுகளின் அடிப்படையில் தோன்றுவது. ஐம்புலன்கள் பார்க்கறது, நுகர்றது, ருசிக்கிறது, கேட்கறது, உணர்தல், மெய் உணர்தல். இப்படி இந்த உணர்தல் தான் நினைவுகளை உண்டாக்கிறது. இந்த நினைவுகள் வந்து அறிவாக சேமிக்கப்பட்டு அந்த அறிவு மனதை இயக்குகிறது. மனம் முழு சரீரத்தையும் இயக்குகிறது. இதுக்கு மேலே டாப்பில் இருக்கிறது மைண்டு, மூளை. மூளை தான் இந்த நினைவகத்தின் பெட்டகம், நினைவு பெட்டகம் மாதிரி மூளை இருக்குது. இதுதான் ஆர்டர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் படி தான் எல்லாமே நடக்குது. பாருங்கள், இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மூளை வந்து எல்லா நினைவுகள் இருந்து தான் செயல்படுது. தன்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை வச்சு தான் மூளை எப்பவுமே செயல்படும். கிட்டத்தட்ட 95% மூளை தன்னுடைய நினைவுகளின் அடிப்படையிலே தான் செயல்படும். பாருங்கள், ஒரு பூவை பார்த்தா உடனே மூளை இது இந்த ரோஜா பூ, இது கலர் வந்து ரோஸு அப்படிங்கிற அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நம்ம கண் முன்னால் கொண்டு வந்துடும். எல்லாமே இதே அடிப்படையில் தான் மூளை செயல்படும். இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, மூளைக்கு புதியது என்பதே கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில், குழந்தை பிறந்த 6 மாதத்தில் இருந்து அது கற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் அது பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வரி டைம், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அது பதிவு பண்ணிகிட்டே, அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் அது செயல்படும். ஆகையால் மூளை இந்த ஆர்டர் படி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. சரி, இது எப்படி இருக்கட்டும். இதை பாருங்கள், குழந்தைகள் எடுத்துக்கங்க. ஒரு வயசு குழந்தை எடுத்துக்கங்க. 95% அவங்களுக்கு அனைத்தும் புதியது தான். எஸ், நமக்கு 95% அனைத்தும் பழையவைகள், பழைய நினைவுகளின் அடிப்படையில் தான் நம்ம செயல் வர்றோம். ஆனால் குழந்தைகளை பொறுத்தளவு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. 95% அதுக்கு பூராமே புதுசு தான். அதனால தான் ஒரு குழந்தையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியறதில்லை. ஒரு குழந்தை ஒரு 10 அடி நடத்தி கூட்டிகிட்டு வரக்குள்ளே அது லட்சக்கணக்கான விஷயங்களை கவனிக்குது. சின்ன ரோட்டில் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி கிடந்தால் அதை குனிஞ்சு எடுக்குது. நம்ம நடந்து போயிட்டுருப்போம், ஒரு இடத்துக்கு போகலாம் வான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் அது அதுக்குள்ளே கீழே இருந்து எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கும். நான் நிஜமாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். முந்தின நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை இருக்கா. அவகிட்ட மிக்சர் கொடுத்தா திங்கிறதுக்கு. 2 மிக்சரை என்னமோ வாயில் போட்டா. மீதி மிக்சரெல்லாம் கையில் எடுத்து அரைச்சி போட்டாச்சு, கீழே எல்லாம் அரைச்சி போட்டாச்சு. ஏன்னா இப்படி அரைச்சி போட்டாலேன்னு சீமாரை கொண்டு வந்து, மரத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொண்டு டஸ்ட்பினில் போட்டாச்சு. போட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் தான் டைம் ஆகும். நல்லா கேளுங்க. இந்த 2 நிமிஷம் டயத்துக்குள்ளே நான் போட்டு டஸ்ட்பினில் போட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்கிற பூந்தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கீழே போட்டு, இவன் கையில் ஒரு பிஸ்கெட் வச்சுருந்தான். அந்த பிஸ்கெட்டோட மண்ணை குழப்பி பாதி பிஸ்கெட்டை சாப்பிட்டாச்சு. மண்ணோட மீதி கையில் இருக்குது, அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. பிஸ்கெட்டை கையில் போட்டு இப்படி பிசைஞ்சிட்டா. அந்த இடம் பூரா மறுபடியும் மண். எனக்கு பார்த்தோன்னா கோபம் வரல, கடவுள் கிருபையினால். ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் டயத்தில் மறுபடியும் இதே முன்னே இருந்த மாதிரியே குப்பை அதிகமாக போட்டா. அப்போ நான் அதையும் கூட்டி அள்ளி கொண்டு போய் போட்டு வந்தேன். பாருங்கள், குழந்தைகளுடைய செயல்பாடுகளை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அடுத்து என்ன செய்யுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அத்தனையும் புதுசு. பிஸ்கெட்டு, அது திங்கிறது, மண்ணை திங்கிறது, மண்ணை கையில் அந்த நொகுன்னு இருக்கிறது தொட்டு பார்க்குறது,
பூந்தொட்டி சகலமும் அதுக்கு புதுசு. அதனால் அது என்ன 95% எல்லாத்தையும் அது கற்றுக்கவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இந்த வித்தியாசம் நம்ம விளங்கிக்கணும். இப்போ நம்ம பிரச்சனைக்கு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம மூளைகிட்ட கேட்டோம்னா, மூளை என்ன பண்ணும், 95% ஏற்கனவே அது பல பிரச்சனைகளே ஸ்டாக் வச்சுருக்கு. அந்த ஸ்டாக்லேருந்து ஒன்று எடுத்து நமக்கு கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, பிரச்சனைக்கு பதில் பிரச்சனையாக தான் நமக்கு அது கொடுக்கும். இப்போ காய்ச்சல் அடிக்குதுன்னா அது என்ன சொல்லுன்னா, நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்னு தான் அது சொல்லும். டாக்டர்கிட்ட போகிறனால புது புது பிரச்சனைகள் உண்டாகும். அதை பற்றி அதுக்கு தெரியாது, அக்கறை இல்லை. ஆனால் அதோடைய சொல்யூஷன் கொடுக்குற மெத்தட் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஐயாவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கல் எறிகிறார் நம்ம முகத்துக்கு நேராக. ஏதோ சண்டை கோபம், நம்ம பேசுறது கோபப்பட்டுட்டு அவர் கோபம் வந்துடுச்சு, அவர் நம்ம மேலே கல்லை தூக்கி எறிகிறார். அப்படிங்கும்போது கல் நம்ம நோக்கி வந்துட்டுருக்குன்னா நம்மளை அறியாமல் கை போய் தடுத்துடும், இப்படின்னு கை தடுத்துடும். இல்லைன்னா தலைனாகும் ஆட்டோமேட்டிக்காக கீழே குனிஞ்சிருவோம். இதெல்லாம் நம்மளே மீறி அணிச்சியாக செயல்படும். மூளை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படும். இதுதான் மூளைக்கு தெரிஞ்சால் வலி. கல் உன்னை நோக்கி வருது, உனக்கு பட்ட காயமாயிரும், நீ தடுத்துரு, இல்லைன்னா நீ குனிஞ்சு தப்பிச்சு ஓடு. இதுதான் மூளை நமக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தேடு. ஏன்னா அதுக்கு அதை அப்படி பழகிடுச்சு. அது அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கு. அதோட மைண்டில் அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கு மூளை. நினைவகத்தில் அப்படி வச்சுருக்குது. வச்சு அந்த நினைவு அறிவாக செயல்பட்டு, அறிவு மனதாக செயல்பட்டு, மனம் சரீரத்தை இயக்குது. ஓடிரு, குனிஞ்சிக்கோ, கையால் தடு. பாருங்கள், இந்த ஆர்டர் படி நம்ம செய்யக்கூடாது. சுருக்கமாக சொல்லப்போனால் எதிர் செயல் புரியாமல் இருக்கணும். எதிர் செயல் புரியக்கூடாது. நீங்கள் அந்த சூழ்நிலையை விட்டு கவனித்து பாருங்கள். அப்படின்னா என்ன பண்ணணும், அடி வாங்கிக்கணுமானா எஸ், அடி வாங்கிக்கணும். அந்த கல் நெத்தியில் அடிச்சதுன்னா, இந்த முகத்தில் மூக்கில் வீக்கில் அடிச்சதுன்னா அந்த அடியை நம்ம வாங்கிக்கணும். அப்படியே பிளட்டு வலியும் பாருங்கள், ரத்தம் வரும். அப்போது அந்த கல் எரிஞ்சுவன் அடுத்த கல்லை போட மாட்டான். நமக்கு காயப்பட்டதை அவன் கவனிச்சிருவான். ஒரு ஆங்கிளில் அவனுக்கு அது சந்தோஷம். அடே, நம்ம குறி தவறாமல் அடிச்சுட்டா அவனுக்கு காயமாயிடுச்சு, அது அவனுக்கு வேணும், இதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன், இந்த என் நோக்கம் நிறைவேறிடுச்சு, அவனுக்கு நல்லா அடி விழுந்துருச்சு, இனி அவன் என் பக்கமே திரும்ப மாட்டான் அப்படின்ட்டு அடுத்த கல்லை வீச மாட்டான், நின்றுவான். ஆனால் நம்ம சைலண்ட்டாக அதை ஏற்றிட்டு அந்த ரத்தத்தையோ காயத்தையோ தொடச்சிட்டு நம்ம அங்கேருந்து போயிட்டோன்னு வைங்களேன், ஒரு வருஷம் கழித்து அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை யோசிப்பான். யோசித்து, அடடா, நம்ம அவ்வளோ பெரிய தாக்குதல் கொடுத்தும் கல் எடுத்து அடித்தும் அவன் அப்படியே அசையாமல் நின்னான் பாரு, நம்ம எவ்வளோ ஒரு மிருகத்தன்மை நடந்துட்டான், அவன் எவ்வளோ ஒரு மனுஷனாக நடந்துக்கிட்டான், மனிதனை விட உயர்வாக போயிட்டான் அப்படின்னு நம்மளை நினச்சி, நம்ம பண்ண தப்பு தாண்டா அன்றைக்கி, அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவன் பிழைய அவன் கண்டிப்பாக உணர்வான் பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுங்கிறார். அவர் திரும்பி ஓடிருன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு வேளை அவன் அடித்ததுக்கு தப்பிச்சு குனிஞ்சிட்டு இல்லை கையில் தடுத்திங்கன்னா அவன் அடுத்த கல் எடுத்து இந்த முறை அவன் தப்பிக்கவே கூடாது, அவன் காலையே ஒடிச்சிடணும்னு சொல்லி காலில் வீசுவான், வெகு வேகமாக வீசுவான், முன்னை விட பயங்கர பலத்தோடு 2 டைம் அட்டாக் பண்ணுவான். நடக்குமா இல்லையா? நம்ம அப்போ அந்த இடத்த விட்டு ஓடுறதா வழி, வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழல் உருவாகிடும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் விஷயத்துக்கே நான் வரேன். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இப்போ தான் விஷயத்துக்கு வரேன். இந்த எதிர் செயல் புரியாதிருங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான். அதை நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் எப்படி பார்க்கலான்னா, பாருங்கள், நம்ம விசுவாச வாழ்க்கையில் இருக்கோம். விசுவாசத்துக்குள்ளே இருக்கும்போதே எல்லாத்தையுமே விசுவாச கண்ணோடு தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம புது புது பரிணாமங்களுக்குள் போக முடியும். இந்த மூளை சொல்கிறபடி கேட்டுட்டு இருந்தால் பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அதில் ஒரு டெவலப்பே இருக்காது. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, இவன் கல்லை போட்டது கடவுள் செயல், கர்த்தருக்கு நன்றி, நமக்கு அடி கொஞ்சம் ரத்தம் வருதா, ஆண்டவரே இதுக்காக நன்றி, இந்த அடிக்காக இந்த ரத்தத்துக்காக நன்றி, இதெல்லாம் உங்களுடைய சித்தம்தான் அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கணும்.
நான் கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பைபிளில் சான்று இருக்குது. ஒரு பெரிய பரிசுத்தவான் தாவீது ராஜா என்று சொல்லி அவர் மேலே கல்லை தூக்கி வீசிட்டே வந்தான். சீமேயி என்று சொல்லுவான். கல்லை தூக்கி எரிஞ்சிட்டே தான் வந்தான். அதுக்கு தாவீது என்ன சொன்னார்? தாவீது கூட இருந்தவங்க, இந்த நாய் தலையை நான் வெட்டுறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ராஜா, இந்த நாய் தலையை நான் எடுத்துறேன்னு. அதுக்கு ராஜா சொன்னார், நீ எனக்காக வீராப்பு காட்டுறியா, எனக்காக வைராக்கியம் பார்க்கியா? வேண்டாம். அவன் கல் எறியும்படியும் அவன் தாவீதை தூசிக்கும்படி கடவுள் உத்தரவிட்டிருக்கிறார். அவன் செய்கிறான், அவன் செய்யட்டும் அப்படின்னு பொறுமையாக சகித்தார் பாரு. அதனால தான் தாவீதை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. ஆண்டவரே சாட்சி சொல்கிறார், நான் தாவீதின் வேறும் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறாரு தாவீதை குறித்து. நான் தாவீதின் வேர் அப்படிங்கிறார். ஸோ நம்ம விசுவாசத்தில் ஆழமாக வந்துடணும் பாருங்கள். விசுவாசம்னா கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை, சத்தியத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. மகாத்மா காந்தி இதைத்தான் செய்தார். ஒரு உப்பு யாத்திரையாக அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் அந்த கையெழுத்து போடுவேன் அப்படின்னாரு காந்தி. அதுக்கு வேற ஒருத்தன், யார் கையெழுத்து போடுறீங்களோ அவங்க மண்டையை நான் உடைப்பேன் அப்படின்ட்டு கையோட பெரிய தடியோடு நின்னான். காந்தி பயப்படல, போய் கையெழுத்து போட்டார். அவனும் பயப்படல, மண்டையை உடைச்சிட்டான். இந்த சம்பவம் காந்தியோடைய வரலாற்றில் இருக்குது. நான் இதை படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம விசுவாச வாழ்க்கையில் இருக்கும்போதுங்க, விசுவாசம் என்பது ஒரு கடவுள் மீது வைக்கிற ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாவே சகலமும் அவர் மூலமாக தான் நடக்குதுங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில் வர வேண்டிய உயர்வு வரலையா, அது கடவுள் சித்தம், நன்றின்னு சொல்லி ஒதுங்கிடணும். ஒருவேளை நமக்கு எல்லாமே நஷ்டமாக நடக்குதா, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். ஒரு நாள் வரும், எல்லாரும் பார்க்கும் மாதிரியாக கடவுள் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உயர்த்தலைனாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்கினாலும் பரவாயில்ல, கடவுள் மேலே வைக்கிற விசுவாசம் மட்டும் விடவே கூடாது. நம்ம செத்து போனதுக்கு அப்புறமாவது இந்த உலகத்தார் பேசுவாங்க, அவன் கடைசி வரைக்கும் கடவுளை நம்பினான்டா. உண்மையிலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களில் ஒன்றாகிலும் என் பிதாவின் சித்தமில்லாமல் தரையில் விழுகாது அப்படிங்கிறார். நம்ம தலையில் இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற அத்தனையுமே கடவுளுடைய விருப்பம்தான், கடவுளுடைய சித்தம்தான். அவர் சித்தம் இல்லாமல் அவனின்றி அவன் ஒரு அணுவும் அசையாது சொல்கிறாங்களே இல்லையா, உலக பிரகாரமாக அதான் உண்மை. ஆகையால் நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆழமான சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துடும். மிக ஆழமான அசைக்க முடியாத ஒரு தைரியமும் ஒரு மன தெளிவு நம்ம இருதயத்துக்குள்ளே உண்டாயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே புது பரிமாணத்தில் இருப்பதை நம்மளால் உணர முடியும். எல்லாத்துக்கு மேலே நம்மை நாமே உணர முடியும். ஆமாம் நண்பர்களே, இந்த விஷயத்தை இந்த காலை வேளையில் உங்களால் பகிர்ந்து கொள்ள என்று விரும்பினேன். ஆகையால் முழுவதுமாக ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். நன்றி.